வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோடய ஸ்பெஷலே இந்த உலகத்தில் நடக்கப் போகும் மிக பெரும் சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பே சொல்வது தான் என்னோடய ஸ்பெஷல். என்னோடய வெற்றி ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணித்து மிகப்பெரிய வெற்றி முன்பே சொல்லியிருக்கிறேன். பல வெற்றி பெற்றிருக்கிறேன். ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்று என்னோடய ஸ்பெஷல் என்னன்னா 12 ராசி 27 நட்சத்திரம். இந்த ராசியில் தான் உலகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களும் பிறந்தால் 12 ராசி 27 நட்சத்திரம் 12 லக்னம் இதுக்குள்ளே தான் ஒரு மனிதன் நிச்சயமாக பிறக்க முடியும். இதை தவிர அவங்களுக்கு எந்த ஜாதகமும் இல்லை. உங்களோட ஜாதகத்தை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் நடக்கக்கூடிய அனைத்து நல்லது கெட்டது அனைத்தும் உங்களை பற்றி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவோங்க. உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ எத்தனையோ பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ திருமணம் செய்யணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு தாய் தந்தையோட கடமையாக இப்போ இருக்குது. அதுக்காக தன்னோட சகோதரனோ சகோதரியோ தாயோ தந்தையோ தாய் மாமனோ சொந்த பந்தமோ இல்லை நண்பர்களோ யாரோ மூலியமாக இப்போ நமக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்ய அதிகம் ஆர்வம் வந்துக்கிட்டு இருக்குது. திருமணம் என்பது வெறும் 10 பொருத்தம் மட்டும் பார்த்து கல்யாணம் செய்வது இல்லை. செவ்வாய் தோஷமோ ராகு கேது தோஷம் இது மட்டும் பார்த்து திருமணம் செய்வதும் தவறானது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவனோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த கணவருக்கு எந்த நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம், மனைவி நல்லா வச்சு காப்பாற்றுவாரா, மனைவிக்கு நல்ல யோகத்தை தருவாரா, புத்திர பாக்கியம் இருக்கா, மனைவியை சந்தோஷமாக ஆனந்தமாக வச்சு காப்பாற்றுவாரா, அல்லது தினமும் மது அருந்து விட்டு மனைவி அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் அல்லது வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி பெண்ணை சித்திரவதை பண்ணுறது, இல்லை கொடுமை தாங்க முடியாமல் சில பெண்கள் பெரும் பாதிப்பில் சிக்கி சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பாதிப்புனா பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் ஜாதகத்தில் இருக்குது. அந்த வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படியாப்பட்டவராக இருப்பாருன்னு பெண்ணோட ஜாதகத்துலேயும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வரக்கூடிய மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க, அந்த மாப்பிள்ளை ஜாதகத்துலையும் எடுத்தீங்கன்னா அவரோட குணம் நலம் தெரியும். சில பெண்கள் பெரும் பாதிப்பை கொடுப்பாங்க, சில ஆண்களும் பெரும் பாதிப்பும் கொடுக்குறாங்க. அதனால் உங்கள் மகனுக்கு எந்த மாதிரி மருமகள் வரணும், உங்கள் மகளுக்கு எந்த மாதிரி மருமகன் வரணும் என்பது தெள்ள தெளிவாக ஜாதகத்தை அலாசி ஆராய்ந்து நல்ல முறையில் பொறுமையாக பார்த்து கல்யாணம் செய்யுங்க. இப்போ வரக்கூடிய கல்யாணம் எல்லாம் தெரியும், ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். திருமணம் ஆன பிறகு 6 மாதமோ ஒரு வருஷத்துலேயே பார்த்தா கணவன் மனைவி பிரிந்துறாங்க, டைவர்ஸ் கேட்டு நிற்கிறாங்க. இது எல்லாம் வெறும் 10 பொருத்தம், செவ்வாய் தோஷம் நாகதோஷம் மட்டும் பார்த்து திருமணம் முடிவு பண்ணால் இப்படி தான் நடக்கும். ஒரு பெண்ணுக்கு அதோட கணவன் எப்படி வருவார்னு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கும். உங்கள் பெண்ணுக்கு வரக்கூடிய கணவன் இவர் தான் இப்போ மாப்பிள்ளையாக பார்க்குறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு தொழில் செய்வார், சொந்த வீடு எப்படி இருக்குது, வரக்கூடிய மனைவி நல்லபடியாக உயிருக்குரியாக பார்த்துக்குவாரா, குழந்தை பாக்கியம் இருக்கா, தன் மனைவியை சந்தோஷமாக கடைசி காலம் வர குழந்தை குட்டியோடு நல்லபடியாக பார்த்துக்குவாரா என்பது உங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை ஜாதகத்தில் இருக்குது. இதே சில ஜாதகம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை தினைக்கும் குடிச்சிட்டே இருப்பாங்க, கல்யாணம் பார்க்குறப்ப நல்ல வசதி வாய்ப்போடு நல்லா நீட்டாக சுத்தமாக இருப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு பார்த்தா மனைவியை கொடுமைப்படுத்துவதும் வரதட்சணை கேட்பதும் மற்றும் பெண் பழக்கம் பெண் தொடர்பு இருப்பதனால் வீட்டில் பல சண்டை சச்சரவும், மனைவியை அடித்து வீட்டுக்கு துரத்தி விடுறதும். இதனால் சில பெண்கள் டைவர்ஸ் ரொம்ப தொல்லை தாங்க முடியாமல் தான் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் நிற்கிறாங்க. சில பெண்கள் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமை தயவு செஞ்சு நீங்கள் செய்ய வேணாம்.
உங்கள் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் வரக்கூடிய ஜாதகத்தை பாருங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறப்பாக ஜாதகம் பார்த்து நல்ல முறையில் சொல்கிறேன். இல்லை உங்கள் வீடோ உங்கள் அருகிலேயோ உங்கள் மாவட்டத்திலேயே நல்ல ஜாதகம் பார்க்கக்கூடிய இருந்தாங்கன்னா அவங்களிடம் உங்கள் பொண்ணு ஜாதகமோ வரக்கூடிய மாப்பிள்ளை ஜாதகமும் கொடுத்து சரியாக இருக்கா நல்லா பாருங்கள். 10 பொருத்தம் மட்டும் இல்லாமல் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் இல்லாமல் கணவன் எப்படியாப்பட்டவர் என்று நல்லா தெரிஞ்சு ஜாதகத்தை கேளுங்க. ஒரு பெண்ணில் ஜாதகமாக இருந்தாலும் இந்த பெண் எப்படியாப்பட்ட பெண் என்பதும் ஜோசியர்கிட்ட சொல்லி கேளுங்க. இது முழுசும் அலாசி ஆராய்ந்த பின்பு நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா உங்களோட மகளோ நல்ல நிலைக்கு வாழலாம், அல்லது உங்கள் மகன் நல்ல நிலைக்கு வாழலாம். உங்களுக்கு வரக்கூடிய மருமகளும் நல்ல நிலைக்கு வரலாம், உங்களோட மருமகனும் நல்ல நிலைக்கு வருவாங்க. மொத்தத்தில் உங்கள் மகனாக இருந்தாலும் நல்ல மனைவியாக வீட்டுக்கு ஜாதகம் அமைப்பு நல்லா இருந்தால் தான் நல்லா மருமகளாகவும் வீட்டுக்கு மகாலட்சுமி ஒரு யோகமும் சந்தோஷமும் ஆனந்தமும் உங்கள் மகனும் சந்தோஷமாக இருப்பாங்க, மருமகளும் சந்தோஷமாக இருப்பாங்க. இதே உங்கள் மகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மருமகன் வந்த நேரம் உங்கள் மகளை நல்லா பார்த்துக்குவாங்களா, சந்தோஷமாக வச்சுருக்கணும். கணவனும் நல்லா இருக்கணும், மனைவியும் நல்லா இருக்கும். ஒரு பெண் ஆண் 2 பேருமே சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அது அனைத்துமே ஒரு பெண்ணோட ஜாதகத்திலையும் அவர் எப்படியாப்பட்ட பெண் என்பதும் தெரியும். ஒரு ஆணோட ஜாதகத்திலையும் இவர் எப்படியாப்பட்ட குணம் நலம் இருக்கும், இவரோட பழக்கம் வழக்கம் எப்படி, குடும்பத்தை காப்பாற்றுவாரா, வேறு கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா, நல்ல பழக்கம் இருக்கா, இவருக்கு பெண் கொடுக்கலாமா, இவருக்கு மாப்பிள்ளை கொடுக்கலாமா, அப்படி எல்லா விஷயமும் உங்கள் ஜாதகம், பெண்ணோட ஜாதகம் ஆணோட ஜாதகம் தெளிவாக பார்த்து பிறகு தயவு செஞ்சு திருமணம் செய்யுங்க. இன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேட்டு தினம் 150-200 பேர் ஒரு மாவட்டத்தில் ஒரு நாளில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே தினம் ஒரு நாளுக்கும் 10,000க்கு மேலே டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் ஒரு ஆணும் பெண்ணும் தினம் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு அவங்க டைவர்ஸ்னால் தராது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு இருவரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழுங்க, இப்படி தான் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. நல்ல முறையில் தான் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, சேர்ந்து வாழுங்கன்னு. ஆனால் இருவருக்கும் எங்களுக்கு பிடிக்கலை என்று டைவர்ஸ் கேட்டு பிரிஞ்சுறாங்க. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வெறும் சாதாரணமாக 10 பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் முடிவு பண்ணால் அப்படி தான். 10 பொருத்தமும் பார்க்கணும், செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் இருக்குது தான் பார்க்கணும். வேறு மாப்பிள்ளை குணம் எல்லாமே மாப்பிள்ளையோட ஜாதகத்தில் தெரியும். பெண்ணோட குணம், பெண்ணோட நல்லது கெட்டதெல்லாம் பெண்ணோட ஜாதகத்துலேயும் தெரியும். இது எல்லாம் சரியாக பார்த்து பிறகு முடிவு பண்ணிங்கன்னா கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி உங்கள் பெண்ணோ இல்லை மகனோ கல்யாணம் செஞ்சு நல்லா சந்தோஷமாக ஆனந்தமாக பிரிவு இல்லாமல் நல்ல நிலைக்கு வாழ்நாள் முழுவதும் நல்ல முறைக்கு வாழலாம். எனவே மீண்டும் சொல்கிறேன், ஜாதகத்தை தெளிவாக நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து சரியாக முழுசும் பார்த்து பொறுமையாக திருமணம் செய்து வைங்க. கல்யாணம் செஞ்சால் உங்கள் மகள் ரொம்ப சந்தோஷமாக வாழணும். உங்கள் மகனாக இருந்தாலும் திருமணம் ஆன பிறகு ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக வாழணும். இது சரியாக ஜாதகம் பார்த்து திருமணம் செய்யுங்க. சரியாக ஜாதகம் பார்க்காம தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் கெட வேணாம், ஒரு ஆணோட வாழ்க்கையும் கெட வேணாம். பெண் ஆண் இருவருமே சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழணும். அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், ஜாதகம் பொறுமையாக முழுமையாக நல்லா தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஜாதகத்தை பாருங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் இந்த நம்பருக்கு கொடுங்க, ஜாதகம் பார்த்து தரேன். மற்றும் இன்னும் பல விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.